ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்கள் வீட்டு லஞ்ச் ரெசிபீஸ் தான் என்னென்னு பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கள் வீட்டில் எல்லாமே ஹெல்த்தியான சாப்பாடுங்க. எங்கள் அம்மா என்ன உரலில் வச்சு இடிச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? சுண்டைக்காய் தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுகர் பேஷண்ட் அவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி வந்து இந்த சுண்டைக்காய் பச்சடி. ஸோ பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை நல்லா வேக வச்சுட்டு அது கொதிச்சு வரப்ப இடித்த சுண்டைக்காவை சேர்த்துக்கிட்டு அதோட மிளகாத்தூள் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விடணும். அதோட தேங்காவையும் கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி சேர்த்துக்கணும். ஸோ அந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துனதும் சுண்டைக்காயும் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு தாளிப்பு கொடுப்பாங்க. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கடுகு சேர்த்துட்டு வெங்காயம் தக்காளி சேர்த்து வதக்கி அந்த சுண்டைக்காய் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டோம்னா சூப்பரான சுண்டைக்காய் பச்சடி ரெடி. இந்த சுண்டைக்காய் நார்மலாகவே நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்தும். சுகர் பேஷண்ட்டுக்கு எல்லா டாக்டர்ஸுமே ரெஃபர் பண்ணுறது சுண்டைக்காய் ரிலேட்டடான சாப்பாடுலாம் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சுண்டைக்காய் பச்சடி ரெடி. அடுத்து ஹெல்த்தியான ஐட்டம் என்னென்னா பிரண்டை துவையல். வீட்டு சைடு வில்லேஜ் சைடெல்லாம் அந்த வேலியிலே நிறைய இந்த பிரண்டையெல்லாம் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த பிரண்டை துவையல் தான். ஸோ எண்ணெய் ஊற்றி கடுகு தாளித்ததுக்கப்புறம் கருவேப்பிலை, நம்ம சுத்தம் பண்ணி வச்சுருக்க பிரண்டை, அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், புளி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். அதோட வந்து தேங்காய் திருவலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டோம்னா சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி. சுட சுட சாதம் வடித்து இந்த பிரண்டை துவையலை போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா அமிர்தமாக இருக்கும். நம்ம எலும்பு சம்மந்தப்பட்ட ப்ராப்ளமுக்கும் இந்த பிரண்டை துவையல் ரொம்ப நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்ஸ்டண்ட்டான மாங்காய் ஊறுகாய். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்த பருப்பு நல்லா பொரிஞ்சதும் ஆல்ரெடி மாங்காய் பீசஸோட மிளகாத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் நல்லா ஊறி இருக்கும். ஸோ அந்த மிக்சிங் எடுத்து கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி விடணும். கிராஜுவலாக வந்து நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாங்காய் ஊறுகாய் உடனே சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். ஆனால் 4-5 நாள் கழித்து சாப்பிட்டீங்கன்னா இன்னுமே டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் வந்து மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ உள்ள டே டு டே லைஃப் ரொட்டீனுக்கு ஹெல்த்தியாக ஒரு டே ஒதுக்குறது ரொம்பவே நல்லது. ஸோ நிறைய மசாலா ஐட்டம்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து ஒரு 6 டேஸ் சாப்பிட்டாலும் 1 டே வந்து ஒரு மூலிகை சாப்பாடு மாதிரி நம்ம உடம்புக்கு எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். ஸோ பாய்.